All for joining in. We bring glad tidings from Kodambam Christian Assembly in Chennai in the name of our Lord and Savior Jesus Christ. To begin with, I request Brother Paul Raj from Dindigal district to please begin with a word of prayer. I request Brother Paul Raj from Dindigal district to begin with a word of prayer. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி இருந்த உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, உமது கிருபாசனத்திலே நாங்கள் நெருங்கி வந்து ஒரு முறை கூட உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, அதனால் ஏற்ற காலங்களிலே அவருடைய இரக்கத்தை பெறவும், கிருபை செய்யும் சகாயத்தை அடைவோம், தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திலே நெருங்கி சேரக்கிடவும் என்று சொல்லியிருக்கிற உங்களுடைய நல்ல ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நேற்றைய தினம் ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேரளா மாநிலத்திலே கோட்டயம் பகுதியிலே உள்ள எங்கள் சகோதரர் விஷ்ணு மேத்யூ அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, அவர் எடுக்கக்கூடிய ஊழிய முயற்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் அனைவரும் கோடம்பாக்கம் இந்த சபையாரோடு இணைந்து ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உம்முடைய திருவசனங்களை உம்முடைய தாசன் மூலமாக கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம். நேற்று ஆண்டவரே இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து முதல் அதிகாரத்தை சிந்திக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உடைய தாசனை பலப்படுத்தினீர். கர்த்தர் வந்த எல்லாரோடு நீர் பேசினீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த நாட்களிலே இருந்த அந்த பிரதேச செயல்கள், மக்கள் செய்த அந்த அவர்களுடைய வார்த்தையை செவி கொடுத்தார்கள் என்றும், செவி கொடுக்கும் போது கர்த்தருக்கு அவர்கள் பயப்பட்டார்கள். உமக்கு பயந்ததுனாலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தீர். அது மட்டுமல்ல, அவர்களோடு நீர் கர்த்தர் கூட இருந்ததுனாலே அவருடைய உள்ளத்தை நீர் எழுப்பினீர். ஆண்டவரை உள்ளத்திலே ஒரு உற்சாகத்தையும், ஆண்டவரை இருதயத்திலே அவர்கள் உணர்வு அடைந்தார்கள் என்று நாங்கள் கர்த்தாவே சிந்தித்தோம். ஆகவே தகப்பனே, பிதாவே, அது மட்டுமல்ல, அவர்கள் உள்ளத்திலே உற்சாகம் அடைந்து இருதயத்திலே உணர்வு ஏற்படும் போது கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் வேலை செய்தார்கள் என்று சொல்லி நேற்று 5 ஆண்டவரை இந்த பாயிண்டிலே நாங்கள் அவருடைய பிரதி கிரியைகளை குறித்து இந்த தாசன் மூலமாக நாங்கள் கேள்விப்பட நீர் உதவி செய்தீர். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே தீர்க்கதரிசியாக சொல்லக்கூடியவராக இருந்தார். ஆண்டவரே, வார்த்தைகளை முன்னும் பின்னும் சொல்லாதபடி நீர் எதை ஆண்டவரே பேச சொன்னீரோ அதையே அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார் என்று நாங்கள் பல காரியங்களை சிந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். இன்றைக்கும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் வேத ஆராய்ச்சி செய்ய கேட்க இருக்கிறோம். ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீ சொன்னீர். இப்பொழுதும் பின்னுமேத்தி அவர்களை கர்த்தருடைய தாசனை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் சகோதரர் சிபு உடம்புலப்பேட்டில் உள்ள அருமையான அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாடல் பாடவும் இசை மூலமாக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த அவருக்கு நீ கொடுத்த எல்லா கிருபை வரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய மகன் இந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும். அவர்களும் பாடல் வாயிலாக உடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த நேரத்தை கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வாரும், எங்களோடு பேசும். இந்த வேதாரிச்சி கூட்டமானது உடைய திருநாம மகிமைக்கு ஏதுவாக எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Paul Raj from Dindigal district. We glorify God for you. Now we go into the next session, the singing session. We have with us amidst us from in we request him to sing a few songs for us, at least 2 songs, for the glory of God, so that the name of the Lord would be much magnified. To Shibu Jose. Brother Shibu Jose.
திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சுகமாயங்கு தங்கிடுவே சிலுவை நிழலந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே
அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் சிலுவை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் சிலுவை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில் மகிமை மாட்சிமையை மறந்திழந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமையை மறந்திழந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடு அழியாது யார், மாயலோகத்தோடு அழியாது யார். தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையும் செய்வே ஜீவன் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையும் செய்வே ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட அவரே வருவேன் என்றார். என்னை சேர்த்திடவே வருவேன் என்றார். என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அந்தோ கல்வாரியில்
Thank you, Brother Shibu Jose from Udumalpet, for singing the two songs. We glorify God for that. Now, we welcome all of you in the blessed name of our Lord and Savior Jesus Christ once again. We also have amidst us our dear evangelist from Kottayam, Binu Matthew. And yesterday he has expounded, he has taught us from the Word of God, from the book of Haggai. And we know what he had taught us, blessed message. God is reminding that our houses are good, but the Lord's house is not that good. And again, he says, and the prophet was in tune with God's heart. And thus we see that many good things are happening there. And the people fear God. God-fearing people we see in the book of Haggai. And then we see that God is saying a promise, I am with you always. And then next thing is God stirreth the people so that their hearts are moved for the work of God. Their hearts are moved so that they come together and in unity for God's glory. And lastly, we see that God enables them to come for the God's work in the house of God. So all these points we have seen yesterday, and it was a wonderful time we had, that God wants a heart change the heart in our lives, so we can go forward with a life that is meaningful in the Lord Jesus Christ, rather than just a Christian life, but a more meaningful life in the Lord. We have also with us Evangelist Vivek from Vivekanand from Madurai, and he has also translated for previously in the same Bible study evening session with Biju K. Ality some days before. I thank him for accepting the invitation for translating this Malayalam to Tamil. We also glorify God for Brother Vivek. And we thank one and all of you for joining in, and we praise God for the time God has given us, such time, and during even this difficult days of coronavirus, so many difficult times are there. So God has enabled us to come together in this manner and learn from the Word of God. Now, for the blessing of the message, I request Brother Reggie from Muscat to please pray for the blessing of the message. Brother Reggie from Muscat, please. Thank you, brother. Can I go ahead? Yes, please. Shall we bow our heads down in prayer? Our loving Heavenly Father, we once again come into thy presence. We thank you and praise thee for giving us yet another opportunity to come together in this manner and receive blessings from thee. Thank you, Lord, for what you are doing unto us, especially, Lord, as your dear children. We have the privilege to always come into thy presence and look unto thee. Yes, Lord, as we remembered the novel corona pandemic, O Lord, is putting the hearts of all the people down, whereas when it comes to your children, Father God, we have a hope, as we heard yesterday. Without thy knowledge, nothing will take place. It is that we need to draw closer unto thee that all such kinds of fear and trouble comes in the world. But Lord, lo, I am with you is your promise, and therefore you are with us. We thank you, Lord, for that. Thank you, Lord, for speaking unto us in the past night, as we remembered from the book of Haggai, Lord, the Lord's Jehovah's festival, O Lord, was shared with us. Yes, Lord, as the Lord's messenger. Father, we see very often, Lord, the word of God came unto the people. We thank you, Lord, for that. Yes, Lord, we may, oh Lord, we heard that we can do everything when it comes to trusting in thee, believing in thee, and being courageous in thee. Yes, Lord, we are weak in these areas. Father God, forgive us. As your word comes unto us, enable us to strengthen ourselves in these areas. Yes, Lord, we stand before, O Lord, thy question. We are, O ye that dwell in your sealed houses, while the house of God lay waste. Yes, Lord, let this question always strike our hearts, Lord, and we may correct us. We saw the response, Lord, of your children. Yes, Lord, we see people obeyed the voice of Lord.
and the words of the prophet Haggai. Yes, Lord, the words of prophet Haggai was exactly what Lord wanted to convey to us. And therefore, Lord, it was in line with the heart of God. And therefore, people did fear him. Yes, the people feared before the Lord. Yes, Lord, we pray that we may also, O Lord, listen to thy voice and fear thee. And when fear came into the hearts of the people, we understand, Lord, God's promise also came along with saying, I am with you. Yes, Lord, I am with you, said the Lord. That is the assurance, Lord, when we fear and come unto thee. Yes, Lord, Lord will do his part. And therefore we thank you, Lord, for the assurance that you are with us always. And Lord, we see through thy word, the Lord stirred up the spirit. Yes, Lord, the governor's spirit, the spirit of the high priest, and the spirit of the people as a whole. Yes, Lord, you stirred them. Yes, Lord, so powerful is your word, Lord. And we thank you, Lord, that the people, upon such a move in their heart, they came together, O Lord, for the works of the house of God. Yes, Lord, in this evening also, we pray that we, with an open heart, sit before thee. You may speak unto us, Lord. Thank thee for the Lord's servant, Binu Matthew. Father, thank you, Lord, for strengthening him in the past day and, Lord, speaking unto us. Today also, Lord, connecting this, Lord, he would share further thoughts from thee. And we pray that the Spirit of God may help him do so in this evening also. Thank you for dear brother Vivek. Thank you, Lord, for the work and the ministry that he has been doing in this day also, Lord. Thank thee for the love that he has shown to come forward to help us in translation. Thank you, Lord, for the organizers behind. We pray that one and all may be blessed, Lord, as we hear thy word in this evening also. We commit everybody into your hands. Bless this occasion indeed, Lord, especially the Zoom internet may go, oh Lord, without any problem. Smoothly we may be able to, in fear, sit in thy presence and be blessed. All glory be to our great Lord. We humble before thee and ask this prayer in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Amen. Thank you, Brother Reggie. May God bless you for the prayer. And now we hand over the time to Brother Binu Matthew and Brother Vivek in Madurai. Over to Brother Binu Matthew and Vivek. Praise the Lord. Praise the Lord. ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ദൈവനുடைய നാമം മഹിമപ്പെടുവதாக. ഇന്ന് സന്നിഹിതരായിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരും കർത്താവായ യേശു ക്രിസ്തു നിസ്തുല്യ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനങ്ങളെ അറിയിച്ചു കൊള്ളുന്നു. இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா அருமையானவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றேன். കർത്താവിന്റെ ദാസൻ വിവേകനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. கர்த்தருடைய ஊழியர் விவேக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். ഞങ്ങൾക്ക് ഒരുമിച്ച് വീണ്ടും ഈ നിലയിൽ ചില നാളുകൾക്ക് ശേഷം ഒന്നിച്ചു കൂടുവാൻ ഇടയായതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷിക്കുന്നു. ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. நாங்கள் மறுபடியுமாக மீண்டும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஒன்றாய் கூடக்கூடியதான வாய்ப்பை தேவன் கொடுத்தபடினாலே நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ഇന്ന് നാം പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് ദൈവം മുമ്പാകെ ആയിരിക്കാൻ കർത്താവ് സഹായിച്ചല്ലോ. ഞാൻ അതിനായിട്ട് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. இன்றைக்கு நாம் ஜெபத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார் அல்லவா, அதற்காக நான் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். എനിക്ക് വളരെ സന്തോഷം തോന്നുന്നു. எனக்கு மிக மகிழ்ச்சி உண்டாகிறது. കാരണം പോൾരാജ് ആദ്യം പ്രാർത്ഥിച്ചപ്പോഴും പ്ലസ് സന്തോഷ് ഇൻട്രഡക്ഷൻ പറഞ്ഞപ്പോഴും ബ്രദർ റെജി, എനിക്ക് അറിഞ്ഞുകൂടെ അദ്ദേഹത്തെ ആദ്യമായിട്ട് ഞാൻ കാണുന്നു, അദ്ദേഹം പ്രാർത്ഥിച്ചപ്പോഴും ഈ ഇന്നലെ പറഞ്ഞതായിരിക്കുന്ന 5 പ്രധാനപ്പെട്ടതായ കാര്യങ്ങൾ എല്ലാവരും ആവർത്തിച്ച് പറയുവാൻ ഇടയായത് എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷത്തിന് കാരണമാകുന്നു. சகோதரன் பால்ராஜ் அவர்கள் ஜெபித்த பொழுதும் சந்தோஷ் அவர்கள் முன்னுரையாக கூறின பொழுதும் இப்பொழுது சகோதரன் ரெஜி அவர்கள் ஜெபித்த பொழுது அவரை எனக்கு அதிகமாக பழக்கமில்லை. ஆனாலும் இந்த சகோதரர்கள் இவர்கள் இந்த காரியங்களை நேற்று சிந்தித்த 5 காரியங்களையும் அவர்கள் சொன்னதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றேன். അപ്പൊ ദൈവത്തിന്റെ വചനം നിങ്ങൾ കൂടുതൽ ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്, പഠിക്കുന്നുണ്ട് എന്നറിയുന്നതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷിക്കുന്നു. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றேன். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായിട്ട് ആഗ്രഹിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്നു. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உள்ளான நிலையிலே நான் வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். യഹോവയുടെ ഉത്സവം എന്ന അർത്ഥം വരുന്ന ഹഗ്ഗായിൽ നിന്നാണ് ചില ആത്മീയ പാഠങ്ങൾ നാം പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. கர்த்தருடைய பண்டிகை என்று அர்த்தப்படக்கூடியதான ஆகாய் புத்தகத்திலிருந்து தான் சில ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்று வருகின்றோம். നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിന് അത് ഒരുപാട് അനുഗ്രഹമായി തീരും, കരുത്ത് പകരുവാൻ അത് കാരണമാകുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏராளமான நிலையிலே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதான சிந்தைகளை தரும் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഈ പഠനം എനിക്ക് വളരെ അനുഗ്രഹത്തിന് കാരണമായി തീർന്നു. கடந்த நாட்களிலே இந்த வேத பாடம் எனக்கு மிக ஆசீர்வாதமாக அமைந்திருந்தது.
ഇന്നലെ ഞാൻ പറഞ്ഞതായ ഒരു കാര്യം ഇങ്ങനെയാണ്, 38 വാക്യങ്ങൾ മാത്രമേ ഈ പ്രവചന പുസ്തകത്തിനുള്ളൂ. நான் நேற்று இவ்விதமாக ஒரு வார்த்தை சொன்னேன். 38 வசனங்கள் மட்டுமே இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. എന്നാൽ ഈ പുസ്തകത്തിൽ 25 പ്രാവശ്യം ആവർത്തിച്ച് പറയുകയാണ്, യഹോവ ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു. ஆனால் இந்த புத்தகத்திலே சுமார் 25 முறை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று. അപ്പൊ ഈ വാക്കുകളുടെ പ്രാധാന്യത മറ്റേത് പുസ്തകത്തെക്കാൾ ഉപരിയായിട്ട് ഈ വാക്കുകളിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാനായിട്ട് കഴിയുന്നുണ്ട്. ஆகவே மற்ற எந்த ஒரு புத்தகத்தை காட்டிலும் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்திலே நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. ഇന്ന് രാത്രിയിലും യഹോവയുടെ അരുളപ്പാട് കേൾക്കുവാൻ വേണ്ടിയാണ് നാം കടന്നു വന്നിരിക്കുന്നത്. இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தான் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ഇത് കേവലം ഒരു പ്രവാചകന്റെ മാത്രം വാക്കുകളായിട്ട് ഇരിക്കുന്നില്ല. இது ஒரு சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையாக மட்டும் இருக்கவில்லை. പ്രവാചകൻ എന്തു പറഞ്ഞോ അത് തന്നെയാണ് ദൈവം പറയുന്നത്. ദൈവം എന്ത് പറയുന്നുവോ അത് തന്നെയാണ് പ്രവാചകൻ പറയുന്നത്. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அதைதான் இங்கே தேவன் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தானே தீர்க்கதரிசியும் சொல்லுகின்றார். ഇന്നലെ രാത്രി ഞാൻ ആ കാര്യം വ്യക്തമാക്കിയതാണ്. நேற்று இரவிலே அந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். നമുക്കിത് രണ്ടാമത്തെ സന്ദേശത്തിലേക്ക് കടന്നു വരാം. நாம் இன்றைய இரண்டாவது செய்தி வேளைக்கு கடந்து வருவோம். ഇന്നലെ ഒരു ചോദ്യത്തിൽ നിന്നാണ് ആരംഭിച്ചത്. நேற்று ஒரு கேள்வியிலிருந்து நாம் துவங்கினோம். ഇന്ന് രാത്രിയിലും രണ്ടാമത്തെ ചോദ്യത്തിലേക്ക് നാം കടന്നു വരികയാണ്. இந்த இரவு வேளையிலும் இரண்டாவது கேள்விக்கு நேராக நாம் கடந்து வருகின்றோம். അതിന് മുമ്പായിട്ട് ഒരു കാര്യം ഓർമ്മിപ്പിക്കട്ടെ. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ഈ പുസ്തകത്തിൽ ഈ 38 വാക്യങ്ങളിൽ പല പ്രാവശ്യങ്ങളിൽ യഹോവയുടെ അരുളപ്പാട് ഉണ്ടായതായിരിക്കുന്ന ഡേറ്റ് വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த புத்தகத்திலே 38 வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டதான அந்த தேதி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഈ പുസ്തകം ആരംഭിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്. இந்த புத்தகம் துவங்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. രണ്ടാം ആണ്ട് 6ാം മാസം 1ാം തീയതി, 2ാം வருஷம் 6ാം மாதம் 1ാം தேதி என்று நாம் வாசிக்கின்றோம். എന്നാൽ ഈ അധ്യായം അവസാനിപ്പിക്കുമ്പോൾ, ஆனால் இந்த அதிகாரம் முடியும் போது 15ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നു, ദാരിയാവേസ് രാജാവിന്റെ 2ാം ആണ്ട് 6ാം മാസം 24ാം തീയതി. தரியு ராஜாவின் 2ாம் வருஷம் 6ாம் மாதம் 24ாம் தேதியிலே என்று 15ாம் வசனத்திலே பார்க்கின்றோம். അപ്പൊ 1ാം തീയതി മുതൽ 24ാം തീയതി വരെയുള്ളതായ ദിവസങ്ങൾ. அப்படி என்றால் 1ാം தேதி தொடங்கி 24ാം தேதி வரைக்கும் உள்ளதான நாட்கள். ഈ 24 ദിവസത്തെ കാര്യങ്ങളാണ് ആദ്യത്തെ അധ്യായത്തിൽ രേഖപ്പെടുത്തുന്നതിലുള്ളത്. இந்த 24 நாட்களுடைய விஷயங்கள் தான் 1ാം அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ 24 ദിവസം കൊണ്ട് ദൈവം തന്റെ അരുളപ്പാടുകൾ തന്റെ ദാസനായിരിക്കുന്ന ഹഗ്ഗായി മുഖാന്തരം തന്റെ ജനത്തോട് അറിയിക്കുകയാണ്. இந்த 24 நாட்களின் மூலமாக தேவன் தம்முடைய தாசனாகிய ஆகாயின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகின்றார். ഹാഗായിക്ക് ദൈവത്തിന്റെ അരുളപ്പാടുണ്ടായ എല്ലാ തീയതികളും വ്യക്തമായി കുറിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. ஆகாய்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான எல்லா தேதிகளும் அங்கே சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2ാം അധ്യായം ഇങ്ങനെയാണ് ആരംഭിക്കുന്നത്. 2ാം அதிகாரம் இவ்விதமாக துவங்குகிறது. 7ാം മാസം 21ാം തീയതി ഹഗ്ഗായി പ്രവാചകൻ മുഖാന്തരം, 7ാം மாதம் 21ാം தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய். ഇന്നലെ ഞാൻ ഇപ്രകാരം പറയുകയുണ്ടായി, நேற்று நான் இவ்விதமாக சொன்னேன், 4 മാസത്തെ ആകെ കൂടിയ പ്രവചനങ്ങളാണ് ഈ 38 വാക്യങ്ങളിൽ ദൈവാത്മാവ് രേഖപ്പെടുത്തി തന്നിട്ടുള്ളത്. ஏறத்தாழ 4 மாதங்களுடைய சம்பவங்கள் தான் தீர்க்க தரிசனங்களாக இந்த 38 வசனங்களிலே நமக்கு குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ പണി ആരംഭിക്കുവാനിടയായി. தேவனுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணியானது துவங்கி இருக்கிறது. അതിലൊരു വ്യക്തിയായിരുന്നു ഹഗ്ഗായി. அதிலே ஒரு மனிதனாக இருந்தார் ஆகாய். നാം വായിക്കുന്നുണ്ട്, ഹഗ്ഗായി മാത്രമല്ല, ദൈവത്തിന്റെ ആലയത്തിനായി மட்டுமல்ல, ഹഗ്ഗായി ഉണ്ട്, സെക്കരിയാവ് ഉണ്ട്, സെരുബാബേൽ ഉണ്ട്, യോശുവയുണ്ട്, എസ്രയുണ്ട്. ഇത്രയും ആളുകളാലാണ് ദൈവത്തിന്റെ ആലയത്തിന് പണി നടക്കുവാനിടയായത്. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆகாய் இருக்கிறார், செருபாபேல் இருக்கிறார், யோசுவா இருக்கிறார், எஸ்ரா இருக்கிறார். இத்தனை ஆட்களின் மூலமாக தான் இந்த கர்த்தருடைய வேலையானது ஆரம்பிக்கிறது. ദൈവം ഇവരെയാണ് ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ പണിക്കായിട്ട് ഉപയോഗിച്ചത്. தேவன் இவர்களை தான் தம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக பயன்படுத்துகின்றார். ഈ 5 വ്യക്തികളെ കുറിച്ച് നാം പഠിച്ചാൽ, இந்த 5 நபர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம் ഈ என்றால், 5
5 വ്യക്തികളും ദൈവം മുമ്പാകെ ഏറെ ധൈര്യമുള്ളവരായിരുന്നതായിട്ട് കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. இந்த 5 நபர்களும் தேவனுக்கு முன்பாக மிக தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடியும். ദൈവത്തിന്റെ ആലോചന സ്വീകരിക്കുന്നവരായിട്ട് അവരെ കുറിച്ച് കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக அவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ദൈവത്തിന് വേണ്ടി തീക്ഷ്ണതയോടെ പ്രവർത്തിക്കുന്നവരായിട്ട് അവരെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നുണ്ട്. தேவனுக்காக தீவிரமாக செயல்படுகிறவர்களாக அவர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். അതുകൊണ്ട് തന്നെ ഒരു കാര്യം നമുക്ക് ഇങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ஆகவேதான் ஒரு காரியத்தை நாம் இவ்விதமாக புரிந்து கொள்ள முடியும். ഉത്സാഹമുള്ളവരെ, ദൈവാശ്രയമുള്ളവരെ, വിശ്വാസമുള്ളവരെയാണ് ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ ജോലി ദൈവം ഏൽപ്പിക്കുന്നത് എന്നുള്ള സത്യം നാം ഈ കാര്യത്തിൽ തിരിച്ചറിയേണ്ടത് ഏറ്റവും അത്യാവശ്യമായ കാര്യമാണ്. உற்சாகம் உள்ளவர்களை, விசுவாசம் உள்ளவர்களை, தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களை தேவன் தம்முடைய ஆலயத்தினுடைய பணிக்காக தெரிந்து கொள்கிறார் என்கிறதை இந்த காலகட்டங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ഇത് നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിന് വലിയൊരു മാതൃകയായിട്ടാണ് ഇരിക്കുന്നത്. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரியதான முன் மாதிரியாக காணப்படுகிறது. ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ പണി എന്നെയും നിങ്ങളെയും ഏൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. தேவனுடைய ஆலயத்தினுடைய பணியை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் ஒப்புவித்திருக்கிறார். നാം ഉത്സാഹമുള്ളവരായിരിക്കണം. நாம் உற்சாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். നാം ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുന്നവരായിരിക്കണം. நாம் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். നാം ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുന്നവരായിരിക്കണം. நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். എങ്കിൽ മാത്രമേ ദൈവത്തിന് നമ്മെ ഉപയോഗിക്കുവാനായിട്ട് കഴിയുകയുള്ളൂ. என்றால் மட்டுமே தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். നാം പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ സഭയുടെ ഉത്തരവാദിത്തപ്പെട്ടവരെ പറ്റി ഇപ്രകാരമാണ് വായിക്കുന്നത്. நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும் பொழுது சபையினுடைய பொறுப்புள்ளவர்களை குறித்து நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். പ്രവാചകൻ പറയുന്നുണ്ട്, കർത്താവിന്റെ വേല ഉദാസീനതയോടെ ചെയ്യുന്നവൻ ശപിക്കപ്പെട്ടവനാണ്. நாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை கேட்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. നാം ഉത്സാഹത്തോടുകൂടെ കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നവരായിരിക്കണം. நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். നാം ഇന്നലെ രാത്രി ഇത്രയും കാര്യങ്ങളാണ് ചിന്തിച്ചത്. நாம் நேற்று இரவிலே இத்தனை விஷயங்களை நாம் சிந்தித்தோம். ഇന്ന് രാത്രി രണ്ടാമത്തെ ചോദ്യത്തിലേക്ക് നാം പ്രവേശിക്കുകയാണ്. இன்று இரவிலே இரண்டாவது கேள்விக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 2-ാം അധ്യായത്തിന്റെ 3-ാമത്തെ വാക്യം, 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். നിങ്ങളിൽ ഈ ആലയത്തെ അതിന്റെ ആദ്യ മഹത്വത്തോടെ കണ്ടവരായി ആർ ശേഷിച്ചിരിക്കുന്നു? இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? ഇപ്പോൾ കണ്ടിട്ട് എന്തു തോന്നുന്നു? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? ഏതുമില്ലാത്തതുപോലെ തോന്നുന്നില്ലയോ? ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? ആ വാക്ക് വളരെ പ്രധാനപ്പെട്ടതായ വാക്കാണ്. இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 3 ചോദ്യങ്ങളാണ് ഇവിടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ചോദിക്കുന്നത്. இங்கே 3 கேள்விகளை தேவனுடைய ஆவியானவர் இங்கே கேட்கின்றார். ഒന്നാമത്തെ ചോദ്യം, முதலாவது கேள்வி, ഈ ആലയത്തിന്റെ മുമ്പിലത്തെ മഹത്വത്തോടെ കണ്ടവരായിരിക്കുന്ന ആർ ശേഷിക്കുന്നു? இந்த ஆலயத்தின் முந்திய மகிமையை கண்டவர்களிலே யார் மீதியானவர்களாக இருக்கின்றீர்கள்? ഹഗ്ഗായി അത് കണ്ടതാണ്. ஆகாய் அதை பார்த்திருக்கிறார். കാരണം എസ്രയുടെ പുസ്തകത്തിൽ നാം അങ്ങനെ വായിക്കുന്നതുകൊണ്ട് നാം അവിടെ കടന്നു വരുന്നതാണ്. நாம் எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே அந்த காரியங்கள் கடந்து வருகிறது. അപ്പോൾ അത് കണ്ടതായിരിക്കുന്ന ഹഗ്ഗായിയുടെ ഹൃദയത്തിൽ ഈ കാര്യങ്ങൾ വ്യക്തമായിട്ട് അറിയാനായിട്ട് കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ஆகவே அதை கண்டதான ஆகாயினுடைய இருதயத்திலே இந்த காரியங்கள் மிக தெளிவாக இருக்கின்றது. സലോമോൻ പണിതായിരിക്കുന്ന ആലയത്തിന്റെ മഹത്വം ദർശിച്ചതായ വ്യക്തി എന്ന നിലയിലാണ് ഹഗ്ഗായിയെ കാണുവാൻ കഴിയുന്നത്. சாலமோன் கட்டினதான ஆலயத்தினுடைய மகிமை கண்ட ஒரு மனுஷனாக தான் ஆகாய் என்கிறதான புருஷனை நாம் பார்க்க முடியும். ആ ആലയത്തിന് എത്രമാത്രം മഹത്വം ഉണ്ടായിരുന്നുള്ളത് നാം പഴയ നിയമ പുസ്തകത്തിൽ വായിക്കുന്നുണ്ട്. அந்த ஆலயத்திலே எவ்வளவாக மகிமை இருந்தது என்கிறதை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ആ ആലയത്തിന് വേണ്ടി എന്തുമാത്രം പൈസ അല്ലെങ്കിൽ എന്തുമാത്രം ധനം മുടക്കിയതായിട്ട് നമുക്ക് വായിപ്പാനായിട്ട് കഴിയുന്നുണ്ട്. அந்த ஆலயத்திற்காக எவ்வளவு பணத்தை அல்லது ஐஸ்வர்யங்களை அங்கே அதிலே செலவழித்தார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடியும். ആ ആലയം അതിന്റെ പൂർണ്ണമായിരിക്കുന്ന മഹത്വത്തിൽ ശലോമോനാൽ പണിയപ്പെടുവാൻ ഇടയായി തീർന്നു. அந்த ஆலயமானது சாலமோனினாலே அது மிக மகிமை புரிந்தினதாக கட்டி முடிக்கப்பட்டது. ആ ആലയം പണിതായിരിക്കുന്നത് അല്ലെ ആ ആലയം കണ്ടവരായിരിക്കുന്ന ആർ ശേഷിക്കുന്നു എന്നാണ് ഹഗ്ഗായി ചോദിക്കുന്നത്. அந்த ஆலயத்தை பார்த்தவர்களிலே யார் மீந்திருக்கிறீர்கள் என்றுதான் இங்கே கேட்கின்றார். ആ ആലയവും ഇപ്പോൾ പണിയുന്ന ആലയവും തമ്മിൽ തട്ടിച്ചു നോക്കുമ്പോൾ ഇത് വളരെ ചെറുതായതായിട്ട് കാണാൻ കഴിയുന്നത്. அந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆலயம் மிக சிறிதான ஒன்றாக இருக்கின்றது.
ഇത് ഇപ്പോൾ കണ്ടിട്ട് എന്ത് തോന്നുന്നതെന്നാണ് ചോദിക്കുന്നത്. இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் இங்கே பார்க்கின்றோம். ഏതുമില്ലാത്തത് പോലെ തോന്നുന്നില്ലയോ? ஒன்றுமில்லாதது போல இருக்கிறது அல்லவா? പ്രിയപ്പെട്ടവരെ, ആ ചോദ്യത്തിൽ അടങ്ങിയിരിക്കുന്ന ഒരു സത്യം ഇന്ന് രാത്രിയിൽ പറയാനായിട്ട് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அருமையானவர்களே, இந்த கேள்வியிலே அடங்கி இருக்கிறதான ஒரு சத்தியத்தை இந்த இரவு வேளையிலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ഈ விரும்புகிறேன். ആലയത്തെ കുറിച്ചുള്ളതായിരിക്കുന്ന കാഴ്ച നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ആന്തരികമായിട്ടാണോ നാം കാണുന്നത്, അതോ ബാഹ്യമായ കണ്ണുകളാലാണോ നാം കാണുന്നത്? இந்த ஆலயத்தை குறித்ததான இந்த காட்சியை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் இதை பார்க்கிறோமா அல்லது புறம்பான கண்களிலே நாம் இதை பார்க்கின்றோமா? ഞാൻ ഒന്നും കൂടി ആവർത്തിക്കട്ടെ. நான் മറുപടിയും கூட சொல்லுகிறேன். ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ ഈ പണിയെ സംബന്ധിച്ച് നമ്മുടെ നഗ്ന നേത്രങ്ങൾ കൊണ്ട്, ബാഹ്യമായ കണ്ണുകൾ കൊണ്ട് നാം എപ്രകാരം കാണുന്നു, അതുപോലെയാണോ ആന്തരികമായിട്ട് നാം കാണുന്നത്? தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான பணிகளை அல்லது அதனுடைய வேலைகளை நம்முடைய புறம்பான மாம்ச பிரகாரமான கண்களினாலே எப்படி பார்க்கிறோமோ அதே விதமாக தான் நம்முடைய அகக்கண்களாலே தரிசிக்கிறோமா அல்லது வேறு விதமான நிலையிலே நாம் பார்க்கின்றோமா? അത് ബാഹ്യമായ കണ്ണുകൾ കൊണ്ട് കാണുമ്പോൾ ഇത് വളരെ ചെറുതായിട്ടാണ് തോന്നുന്നത്, ഒന്നുമില്ലാത്തത് പോലെയാണ് തോന്നുന്നത്. வெளியரங்கமான இந்த புறம்பான கண்களினாலே நாம் இதை பார்க்கும் பொழுது இது மிக அற்பமானதாய், சிறிதானதாய், ஒன்றுமில்லாததாய் காண்கிறது. ഈ ചോദ്യത്തെ നമ്മുടെ ഹൃദയങ്ങൾ ഏറ്റെടുക്കുവാൻ കർത്താവ് നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. இந்த கேள்வியை நம்முடைய இருதயத்திலே சிந்திக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ ഞാനും നിങ്ങളും അടങ്ങുന്നതാണ് ദൈവത്തിന്റെ ആലയം. புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும் பொழுது நீங்களும் நானும் இருக்கிறது தான் தேவனுடைய ஆலயம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். നാം കൊരിന്ത്യർ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്, നാം ദൈവത്തിന്റെ മന്ദിരം എന്നാണ് നാം വായിക്കുന്നത്. நாம் கொரிந்தியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். നമ്മിൽ വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ആത്മാവ്, நம்மிலே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர். നമുക്ക് നമ്മിലേക്കൊന്ന് നോക്കാം പ്രിയപ്പെട്ടവരെ. நாம் நம்மை கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம் அருமையானவர்களே. നമ്മിലേക്ക് നോക്കുമ്പോൾ ഈ ദൈവത്തിന്റെ ആലയം ഏതുമില്ലാത്തതുപോലെയാണോ തോന്നുന്നത്? நம்மை நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய ஆலயம் ஒன்றுமில்லாதது போன்ற ஒன்றாகவா இருக்கின்றது. എന്റെ ആത്മീക ജീവിതത്തിലേക്ക് ഞാൻ നോക്കുമ്പോൾ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நான் உற்று கவனிக்கும் போது, ഞാൻ മച്ചിട്ട തട്ടിട്ട വീട്ടിൽ ഞാൻ താമസിക്കുന്നു, ദൈവത്തിന്റെ ആലയം ശൂന്യമായി കിടക്കുന്നു. நான் மற்றுபாவப்பட்ட வீட்டிலே நான் குடியிருக்கிறேன், தேவனுடைய ஆலயமோ அது பாழாய் கிடக்கிறது. അത് ശൂന്യമായി കിടക്കുകയാണ്. அது பாழாய் போனதான ஒருமையான ஒன்றாய் இருக்கிறது. എന്റെ ആത്മീയ ജീവിതത്തിൽ എന്റെ ഭൗമികമായിരിക്കുന്ന അനുഭവം ഒരുപാട് ഉയർന്നു നിൽക്കുകയും എന്റെ ആത്മീയമായിരിക്കുന്ന അനുഭവം തീരെ ചെറുതാകുകയും ചെയ്തിരിക്കുന്ന ഒരു അനുഭവമാണോ ഈ ജീവിതത്തിൽ നിന്നും നാം കൈവന്നിരിക്കുന്നത്? இன்றைக்கு நான் வாழக்கூடியதான இந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை மிக வசதியும் சொத்துக்களும் நிறைந்ததான ஒரு அனுபவம், அதே நேரத்திலே ஆவிக்குரிய நிலையிலே மிக தரித்திரமான ஒரு நிலைக்குள்ளாகவா நான் இருக்கின்றேன். ഇത് വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ്. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ഇപ്പോൾ കണ്ടിട്ട് എന്തു തോന്നുന്നു? இப்பொழுது பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது? ഞാൻ വിവേകിന്റെ ആലയത്തെ കുറിച്ചല്ല നോക്കേണ്ടത്, എന്നിൽ വസിക്കുന്ന എന്റെ ആലയത്തെ കുറിച്ച് ഞാൻ നോക്കണം. நான் விவேகனுடைய ஆலயத்தை பார்க்கிறதல்ல, நான் வாசம் பண்ணுகிற என்னுடைய ஆலயத்தை நான் கவனிக்க வேண்டும். എന്നിൽ വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ആത്മാവ്, என்னிலே வாசம் பண்ணுகிறதான தேவனுடைய ஆவியானவர், ഇപ്പോൾ അത് കണ്ടിട്ട് എന്തു തോന്നുന്നു? இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? അടുത്ത ചോദ്യം തമിഴിൽ കുറച്ചുകൂടെ വ്യക്തമാണ്. ഒന്നുമില്ലാത്തതുപോലെ തോന്നുന്നു. அடுத்த கேள்வி தமிழிலே மிக நேர்த்தியாக இருக்கிறது. ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? ഏതുമില്ലാത്തതുപോലെ ഇരിക്കുന്നുവോ? ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே ഇന്ന് രാത്രിയിൽ നമുക്ക് നമ്മോട് തന്നെ ചോദിക്കാം, എന്നിൽ വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ കൂടാരം ഒന്നുമില്ലാത്തതുപോലെ, ഏതുമില്ലാത്തതുപോലെയാണോ ഇരിക്കുന്നത്? என்னிலே வாசம் பண்ணுகிறதான ஆவியானுடைய கூடாரமானது ஒன்றுமில்லாத, ஏதுமில்லாத ஒரு வெறுமையான ஒரு நிலையிலே இருக்கின்றதா? പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ചോദ്യത്തിന് ഞാനും നിങ്ങൾ ഒരു മറുപടി പറഞ്ഞേ മതിയാകുള്ളൂ. அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு நீங்களும் நானும் கண்டிப்பாய் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ഇപ്പോൾ ഈ ജനം വളരെയധികം നിരാശരായി തീർന്നിരിക്കുകയാണ്. இப்பொழுது இந்த ஜனங்கள் மிகவும் சோர்வுற்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். ഹഗ്ഗായി തന്റെ വചനത്തെ അറിയിക്കുമ്പോൾ ജനങ്ങൾ നിരാശരായി തീർന്നുവാനിടയായി തീർന്നു. ஆகாய் தன்னுடைய வசனங்களை அறிவிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் மிகவும் பலனற்றவர்களாய், சோர்ந்து போனவர்களாய் மாறி போனார்கள். എന്തുകൊണ്ട് അവർ നിരാശരായെന്നറിയാമോ? ஏன் அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இழந்த நிலைக்குள்ளாய் இருக்கிறார்கள் தெரியுமா?
അവർ അവരുടെ ജീവിതത്തിന്റെ പുറകിലേക്ക് നോക്കി എന്നുള്ളതാണ് അതിന്റെ കാരണമായിരിക്കുന്നത്. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பின்திரும்பி பார்த்தார்கள், பின்வாங்கி பார்த்தார்கள் என்கிறதை நாம் பார்க்கின்றோம். ജീവിതത്തിന്റെ പുറകിലേക്ക് നോക്കുവാൻ വ്യവസ്ഥയില്ല പ്രിയപ്പെട്ടവരെ. அருமையானவர்களே, வாழ்க்கையின் நிலையிலே பின்திரும்பி போகிறதற்குரியதான நிலை இல்லை அருமையானவர்களே. തീർച്ചയായിട്ടും നാം വന്ന വഴികളേക്ക് നാം നിശ്ചയമുള്ളവരായിരിക്കണം. நிச்சயமாக நாம் கடந்து வந்த பாதைகளை குறித்ததான ஒரு நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். എന്നാൽ പുറകോട്ട് നോക്കുവാൻ നമുക്ക് വ്യവസ്ഥയില്ല. ஆனால் பின்திரும்பி பார்க்கும்படியான உரிமை நமக்கு கிடையாது. ദൈവത്തിന്റെ വചനം യഥാസമയങ്ങളിൽ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, നിങ്ങൾ പുറകോട്ടല്ല, നിങ്ങൾ മുമ്പോട്ടാണ് നോക്കേണ്ടത്. தேவனுடைய வசனம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாம் பின்னாக அல்ல முன்னானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாகும். ദൈവം അനുവദിച്ചാൽ ഈ സന്ദേശം ഞാൻ നാളെ പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുകയാണ്. தேவன் அனுமதிப்பார் என்றால் இந்த செய்தியை நாளைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். നാം പുറകോട്ട് നോക്കുവാൻ ഇടയാകരുത്. நாம் பின்திரும்பி பார்க்கிறவர்களாக அல்ல. പുറകോട്ട് നോക്കി ഉപ്പ് തൂണായി തീർന്ന സംഭവങ്ങളെ പറ്റി വായിപ്പാൻ നമുക്ക് കഴിയുന്നുണ്ട്. பின்திரும்பி பார்த்து உப்பு தூணான சம்பவங்களை நம்மாலே வாசிக்க முடியும். അതുകൊണ്ട് പുറകോട്ട് നോക്കുവാൻ നമുക്ക് വ്യവസ്ഥയില്ല. ஆகவே பின்திரும்பி பார்க்கிறதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ഇവർ പുറകോട്ട് നോക്കുവാൻ തക്കവണ്ണം ഇടയായതുകൊണ്ട് അവർ നിരാശപ്പെടുവാൻ ഇടയായി തീർന്നു. இவர்கள் பின்திரும்பி பார்த்தது நிமித்தமாக அவர்கள் சோர்வுற்றவர்களாக மாறி போனார்கள். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ആത്മീയ യാഥാർത്ഥ്യം പറയാനായിട്ട് ഇങ്ങനെയാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. இன்று இரவு வேளையிலே ஒரு ஆவிக்குரிய உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ നാം മുന്നോട്ട് നോക്കുന്നവരായിരിക്കണം. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னே பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ജീവിതത്തിൽ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാകുവാൻ സാധ്യതയുണ്ട്. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. ഇപ്പോൾ നാം വലിയ പ്രശ്നത്തിൽ കൂടിയാണ് കടന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. இப்பொழுது நாம் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ജീവിതത്തിൽ പ്രതികൂലങ്ങൾ ഉണ്ടാകുവാൻ സാധ്യതയുണ്ട്. வாழ்க்கையிலே எதிரான சூழ்நிலைகள் கடந்து வரக்கூடும். അപ്രതീക്ഷിതമായിട്ടുള്ള ഒരുപാട് സംഭവങ്ങൾക്ക് നമ്മുടെ ജീവിതത്തിൽ സാധ്യതയുണ്ട്. எதிர்பாராத அநேக நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழலாம். എന്നാൽ നമുക്ക് മുന്നോട്ട് നോക്കുവാനായിട്ടാണ് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത്. ஆனால் நாம் முன்பாக பார்க்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகின்றது. ഈ ജനം പുറകോട്ട് നോക്കി അവർ നിരാശരായി തീരുവാനിടയായിട്ട് തീർന്നു. இந்த ஜனங்கள் பின்திரும்பி பார்த்து அவர்கள் சோர்வுற்றவர்களாக மாறி போனார்கள். എന്നാൽ ദൈവം അവരുടെ അടുക്കിലേക്ക് മടങ്ങി വരുന്നതായിട്ട് കാണാൻ കഴിയുന്നു. ஆனால் தேவன் அவர்கள் அருகிலே திரும்பி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ഈ നിരാശപ്പെട്ടിരിക്കുന്ന ജനത്തിന് 3 വാഗ്ദത്തങ്ങൾ ദൈവം നൽകി തരുന്നു. இந்த சோர்வுற்றிருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு 3 வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഇന്ന് രാത്രി നാം ആ ഭാഗത്തേക്ക് പോവുകയാണ്. இன்று இரவிலே அந்த பகுதிக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். 4ാമത്തെ വാക്യത്തിൽ ഇപ്രകാരം വായിക്കുന്നു. 4வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ദൈവം ചെയ്ത എല്ലാ വാഗ്ദത്തങ്ങളും നിറവേറ്റുവാൻ ദൈവം അവനോട് ഒപ്പം ഉണ്ടായിരിക്കുന്നവനാണ്. தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் அவர்களுடனே கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். പ്രിയപ്പെട്ടവരെ, ഇന്ന് രാത്രി ശ്രദ്ധിക്കണം, ദൈവം നമുക്ക് അനേക വാഗ്ദത്തങ്ങൾ നൽകി തന്നിട്ടുണ്ട്. இன்று இரவிலே அருமையானவர்களை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் அருளி செய்திருக்கின்றார். ആ വാഗ്ദത്തം ചെയ്ത ദൈവം നമ്മോട് കൂടെ വസിക്കുന്നുണ്ട്. அந்த வாக்குத்தத்தம் செய்ததான தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகின்றார். ആ ദൈവ സാന്നിധ്യം നാം അനുഭവിക്കുന്നവരായിരിക്കണം. அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். അവൻ വാഗ്ദത്തം ചെയ്ത മാത്രമല്ല, அவர் வாக்குத்தத்தம் செய்தது மட்டுமல்ல, ആ വാഗ്ദത്തം നിവർത്തിക്കുവാനായിട്ട് നമ്മോട് കൂടെ വസിക്കുന്നവനാണവൻ. அந்த வாக்குத்தத்தத்தை நம்மிலே நிறைவேற்றும்படியாக நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் அவர். നമ്മോടൊപ്പം വസിക്കുന്ന ഒരു ദൈവം, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஒரு தேவன். ഇപ്പോൾ ഈ വളരെ പ്രതിസന്ധി നിറഞ്ഞാക്കുന്ന ഈ സാഹചര്യത്തിൽ നമുക്ക് ധൈര്യപ്പെടുവാൻ ഇത് മാത്രമാണുള്ളത്. ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്തിട്ടുണ്ട്, ആ ദൈവം നമ്മോട് കൂടെ വസിക്കുന്നുമുണ്ട്. இந்த பிரச்சனை நிறைந்ததான இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். അവൻ നമ്മോട് കൂടെ ഉള്ളത് കൊണ്ട് ഈ രോഗം വരികയില്ല എന്ന് നമുക്ക് പറയാൻ കഴിയത്തില്ല. அவர் நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தமாக இந்த வியாதி நமக்கு வராது என்று சொல்ல முடியாது. അവൻ നമ്മോട് കൂടെ ഉള്ളത് കൊണ്ട് നാം മരിച്ചു പോകില്ലെന്ന് പറയാൻ നമുക്ക് കഴിയത്തില്ല. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுபடியினாலே நாம் மரிக்க மாட்டோம் என்று நாம் சொல்ல முடியாது. നാം മരിച്ചു പോയാലും നമ്മോട് കൂടെ അവനുണ്ട്.
மரணம் நமக்கு நேரிட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். കാരണം അത് അവന്റെ വാഗ്ദത്തമാണ്. അത് മാറ്റുവാൻ അവന് കഴിയുന്നതല്ല. காரணம் அது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை ஒரு நாளும் அவர் மாற்ற மாட்டார். ആ വാഗ്ദത്തം ചെയ്തവൻ നിവർത്തിക്കാതെ പിന്മാറുന്നവനല്ല. അവൻ വാഗ്ദത്തം ചെയ്ത ദൈവം വിശ്വസ്തനായ ദൈവമാണ്. அந்த வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் நிறைவேற்றாதபடிக்கு அவர் ஒரு நாளும் பின்வாங்குகிறவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கின்றார். പുതിയ നിയമത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട് തന്റെ സ്വഭാവം ത്യജിപ്പാൻ അവന് കഴിയുകയില്ല എന്ന് വായിക്കുന്നു. நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சுபாவத்தை அவர் மாற்றுகிறது இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ദൈവം ചെയ്ത എല്ലാ വാഗ്ദത്തങ്ങളും അവൻ നമ്മിൽ നിറവേറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നു, നിവൃത്തിയാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஆகவே தேவன் செய்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்மிலே அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்மிலே அவைகள் எல்லாம் நடைமுறையிலே வருகிறதற்கு அவர் கிருபை செய்கின்றார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഇങ്ങനെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இந்த இரவிலே நான் இவ்விதமாக சொல்ல விரும்புகின்றேன். നാം ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തത്തിന്മേൽ വിശ്വസിക്കുവാൻ നമുക്കിടയായിട്ട് തീരട്ടെ. நாம் தேவன் செய்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ആ വാഗ്ദത്തം നമ്മൾ നിവർത്തിക്കപ്പെടുവാൻ ഇടയാകട്ടെ. அந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறுவதாக. നമുക്ക് തന്നെ ദൈവമുമ്പാകെ നമ്മെ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുവാൻ കർത്താവ് സഹായിക്കട്ടെ. நாம் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. രണ്ടാമത്തെ കാര്യം എങ്ങനെയാണ്? இரண்டாவது காரியம் இவ்விதமாக, ഈ ജനം മിസ്രൈമിൽ നിന്ന് യാത്ര പുറപ്പെട്ടു. இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അവരോട് കൂടെ വസിച്ചു. தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் நடுவிலே நிலை கொண்டிருந்தார். അതുപോലെ തന്നെ ഇവിടെ ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ പണി നടക്കുമ്പോഴും ഈ ദൈവം അവരോട് കൂടെ വസിക്കുന്നു. இந்த தேவனுடைய ஆலயத்தின் வேலை நடக்கும் பொழுதும் இந்த தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகின்றார். ഞാൻ ഒരു പ്രാവശ്യം പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் மறுபடியும் கூட சொல்ல விரும்புகிறேன். ഇവരുടെ മരുഭൂമി യാത്രയിൽ ജനം മിസ്രൈമിൽ നിന്ന് പുറപ്പെട്ടതാക്കുന്ന ആ യാത്രയിൽ ദൈവം അവരോട് കൂടെ ഇരുന്നത് പോലെ തന്നെ ഈ ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ പണി നടക്കുമ്പോഴും ദൈവം അവരോട് കൂടെ ഇരിക്കുന്നു. இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தர வழியாய் அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது தேவன் எவ்விதமாக அவர்களோடு கூட இருந்தாரோ அதே விதமாக தான் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் நடுவிலே அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகின்றார். എന്തിനാണ് ദൈവം അവരോട് കൂടെ ഇരുന്ന് നടന്നെന്നറിയാമോ? எதற்காக தேவன் அவர்களோடு கூட இருந்தார் தெரியுமா? എന്തിനാണ് അവർക്ക് ദൈവം ക്ഷാമം വരുത്തിയത്? எதற்காக தேவன் அவர்களுக்கு பஞ்சத்தை வருவித்தார்? എന്തുകൊണ്ടാണ് ദൈവം അവരെ സമൃദ്ധമായി വെള്ളം കൊടുത്ത് അനുഗ്രഹിച്ച് അവരെ വഴി നടത്തിയത്? எதற்காக தேவன் அவர்களுக்கு நிறைவான நிலையிலே தண்ணீரை ஆகாரத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார்? നാം ദൈവവചനത്തിൽ വായിക്കുന്നത് തന്റെ ജനത്തെ ദൈവം ചുമന്നുകൊണ്ട് നടന്നു എന്നാണ് വായിക്കുന്നത്. தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று. ആ പ്രയോഗം വിശേഷാൽ ശ്രദ്ധിക്കണം പ്രിയപ്പെട്ടവരെ. அந்த வார்த்தை விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. ദൈവം അവരെ നമ്മെ ചുമന്നുകൊണ്ട് നടന്നു. தேவன் நம்மை அவர் சுமந்து கொண்டு நடக்கிறார், அவர்களை சுமந்து இருக்கின்றார். യെശയ്യാ പ്രവചനം 63-ാം അധ്യായത്തിന്റെ 9-ാമത്തെ വാക്യം. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 63-ாம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே நாம் இவ்விதம் வாசிக்கிறோம். ഞാൻ ഒരുപാട് ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു വാക്യമാണത്. அது எல்லாரும் விரும்புகிறதான ஒரு வாக்கியம் அது. ആ വാക്യം ഒന്ന് വായിക്കാം നമുക്ക്. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசியா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். അവരെ തൂക്കി സുമന്തു വന്നാൽ എത്ര ശ്രദ്ധിക്കപ്പെടേണ്ടതായ ഒരു വാക്കാണത്. எவ்வளவு கவனிக்கத்தக்கதான ஒரு வார்த்தை, அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். അവരെ ചുമന്നുകൊണ്ട് നടന്നു. அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയട്ടെ, നമ്മെ ദൈവം ചുമന്നുകൊണ്ട് നടക്കുന്നു എന്നുള്ളത് എത്ര ആശ്ചര്യമുളവാക്കുന്നതായ കാര്യമാണ്. இந்த இரவு வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்மை தேவன் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார் என்கிறது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. എന്താണ് അതിന്റെ പിന്നിലെ ഉദ്ദേശം? அதற்கு பின்னாலே இருக்கக்கூடியதான நோக்கம் என்ன? എന്തുകൊണ്ട് ദൈവം ഇങ്ങനെ ചെയ്യുന്നു? தேவன் ஏன் இதை இப்படி செய்கின்றார்? 12-ാമത്തെ വാക്യം, 12வது வசனம். യെശയ്യാ 63:12. ஏசியா 63:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய மகிமை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீர்களை பிளந்து. നിത്യ
നിത്യ മഹിമ ഉണ്ടാക്കേണ്ടതിന്, நித்திய மகிமை உண்டு பண்ணும்படியாக നമ്മെ ചുമന്നുകൊണ്ട് നടന്നതിന്റെ പിന്നിൽ നമ്മെ ദൈവം ചുമന്ന് ആഗ്രഹിക്കുന്ന ഒരു കാര്യം, തനിക്ക് ഒരു ശാശ്വതമായ നാമം ഉണ്ടാക്കിയെടുക്കുക എന്നുള്ളതാണ്. நம்மை சுமந்து கொண்டு வந்ததனுடைய நோக்கம் தேவன் தமக்கு ஒரு நித்தியமான நாமத்தை, கீர்த்தியை உண்டு பண்ணும்படியாக. ദൈവത്തിനൊരു നാമം ഉണ്ടാക്കിയെടുക്കണം. தேவனுக்கு ஒரு நாமத்தை உருவாக்க வேண்டும். എന്നെയും നിങ്ങളെയും ചുമന്നുകൊണ്ട് നടന്നതിന്റെ പിന്നിലെ ദൈവിക ഉദ്ദേശം അതാണ് പ്രിയപ്പെട്ടവരെ. என்னையும் உங்களையும் தேவன் சுமந்து கொண்டு வந்ததற்கு என்பதாக ஒரு நோக்கம் அதுவாக இருக்கிறது அருமையானவர்களே. 14 വാക്യം നാം ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്. 4வது வசனத்தை நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். അങ്ങനെ അതിന്റെ 2ാം ഭാഗം, അങ്ങനെ നീ നിനക്ക് മഹത്വമുള്ളൊരു നാമം ഉണ്ടാക്കേണ്ടതിന് നിന്റെ ജനത്തെ നടത്തി എന്നാണ് വായിക്കുന്നത്. அங்கே உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று 14ாம் வசனத்தின் 2ாம் பகுதியிலே வாசிக்கின்றோம். ദൈവം നമ്മെ നടത്തിയത് തനിക്കൊരു നാമം ഉണ്ടാക്കിയെടുക്കേണ്ടതിന് വേണ്ടിയാണ്. தேவன் நம்மை நடத்தினது தமக்கு ஒரு நாமம் அல்லது மகிமையின் கீர்த்தி உண்டாகும்படியாக. ഇന്ന് രാത്രി ഞാൻ ആ ചോദ്യത്തിലേക്ക് മടങ്ങി വരട്ടെ. இன்று இரவிலே அந்த கேள்விக்கிணராக நான் திரும்பி வருகின்றேன். ഏതുമില്ലാത്തതുപോലെ തോന്നുന്നുണ്ടോ പ്രിയപ്പെട്ടവരെ? ഏതുമില്ലാത്തതുപോലെ തോന്നുന്നുണ്ടോ നമുക്ക്? ഈ ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ഈ ആലയത്തിന്റെ മഹത്വം കണ്ടവരായിരിക്കുന്ന ആർ ശേഷിക്കുന്നു? இந்த ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் யார் மீந்திருக்கிறீர்கள்? ഇപ്പോൾ കണ്ടിട്ട് എന്ത് തോന്നുന്നു? இப்பொழுது பார்த்து என்ன தோன்றுகிறது? നാം കാണേണ്ടതായ ചില സത്യങ്ങളാണ് നാം ഓർത്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. நாம் பார்க்க வேண்டியதான சில சத்தியங்களை தான் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். നാം കാണേണ്ട ഒന്നാമത്തെ കാര്യം, ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്തവനാണ്, അത് നിറവേറ്റുവാൻ അവൻ മതിയായവനാണ്, അവൻ നമ്മുടെ ഒപ്പം വസിക്കുന്നവനാണ്. நாம் பார்த்த முதலாவது காரியம், தேவன் வாக்குத்தத்தம் செய்தவர். வாக்குத்தத்தம் செய்தவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். அதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். രണ്ടാമത്തെ കാര്യം നാം എങ്ങനെയാണ് ചിന്തിച്ചത്? இரண்டாவது காரியத்தை நாம் இவ்விதமாக சிந்தித்தோம். ഈ ജനം പുറപ്പെട്ടതാകുന്ന യാത്രയിൽ ദൈവം അവരോട് കൂടി ഇരുന്നത് പോലെ തന്നെ ഈ ആലയത്തിന്റെ പണിക്കും ദൈവം അവരോട് കൂടെ വസിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இந்த ஜனங்கள் புறப்பட்ட பொழுது அவருடைய பிரயாணத்திலே அவர்களோடு கூட இருந்தது போலதானே இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணியின் வேளையிலும் இந்த ஜனங்களோடு கூட தேவன் இருக்கின்றார். ഇന്നലെ രാത്രി നാം ഇപ്രകാരം ചിന്തിക്കുകയുണ്ടായല്ലോ. நேற்று இரவிலே நாம் இவ்விதமாக சிந்தித்தோம். ദൈവത്തിന്റെ വചനത്താൽ മനസ്സുണർത്തപ്പെടുവാൻ ഇടയാകുമ്പോൾ, தேவனுடைய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்திலே உணர்வு ഉണ്ടാകും போது, നാം ദൈവത്തിന്റെ ആലയത്തിലേക്ക് ചെന്ന് ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ വേല ചെയ്യുന്നവരായിട്ട് ഇടയാകണമെന്ന് 1ാം അധ്യായത്തിന്റെ 14ാമത്തെ വാക്യത്തിൽ നാം വായിക്കുകയുണ്ടായി. நாம் தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை செய்ய வேண்டும் என்று 1ாம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, ஆகவே இன்று இரவு வேளையிலே நான் இவ்விதமாக சொல்ல விரும்புகிறேன். നാം മനസ്സുണർത്തപ്പെടേണ്ടതായിട്ട് തീരണം. நம்முடைய மனதிலே ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். നാം ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ വേല ചെയ്യുന്നവരായിരിക്കണം. நாம் தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். കർത്താവ് നമ്മോട് കൂടെയുണ്ട്. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். അവൻ വാഗ്ദത്തം ചെയ്ത് നിവർത്തിക്കുന്നവനാണ്. அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுகின்றவர். അവൻ വാക്ക് മാറാത്തവനാണ്. அவர் வாக்கு மாறாத தேவன். അവൻ നമ്മോട് കൂടെ വസിക്കുന്നവനാണ്. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்றவர். മൂന്നാമത്തെ കാര്യം, மூன்றாவது காரியம், ഇപ്പോൾ ഈ ആലയത്തെ നോക്കി കാണുമ്പോൾ ഏതുമില്ലാത്തതുപോലെ വളരെ ചെറുതായിട്ടാണ് കാണാൻ കഴിയുന്നതെങ്കിൽ, ഇനി ഒരു കാലം വന്നാൽ മൂന്നാമത്തെ കാര്യം, ഈ ആലയത്തിന്റെ മഹത്വം பின்புள்ளதினேக்கால் വലിயதாയിരിக்குമെന്നാണ് ഇവിടെ വായിപ്പാൻ കഴിയുന്നത്. இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நாம் பார்க்கும் பொழுது இது ஒன்றுமில்லாதது போல சிறிதாக காண்போம் என்று சொன்னாலும், இனி ஒரு காலம் வரப்போகிறது. அப்பொழுது இந்த ஆலயத்தை காணும் பொழுது அதனுடைய முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். 9ാമത്തെ വാക്യം, 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു. சேனைகளின் கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகின்றார். ഒരു പക്ഷെങ്കിൽ നിങ്ങളുടെ കാഴ്ചക്ക് ഇത് ചെറുതായി തോന്നാം. ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு இது அற்பமானதாக காணப்படலாம். എന്നാൽ ദൈവം പറയുകയാണ്, സൈന്യങ്ങളുടെ യഹോവ പറയുകയാണ്, പിമ്പിലുള്ളതിനേക്കാൾ വലുതായിരിക്കും ഇനി മുമ്പിൽ നിങ്ങൾ കാണുവാനായിട്ട് പോകുന്നത്. அதாவது இங்கே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதா இருக்கும்.
അതാണ് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം പ്രിയപ്പെട്ടവരെ. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் அருமையானவர்களே. നിരാശപ്പെട്ടിരിക്കുന്ന ജനത്തിനോടാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിക്കുന്നത്. நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடியதான ஜனங்களிடத்திலே தான் தேவனுடைய ஆவியானவர் பேசுகின்றார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഇങ്ങനെ പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. இன்று இரவிலே நான் இவ்விதமாக சொல்ல விரும்புகின்றேன். ജീവിതത്തിന്റെ പലവിധമായ കാര്യങ്ങളിൽ നിരാശ അനുഭവിക്കുന്നവരാണെങ്കിൽ, வாழ்க்கையின் பலவிதமான காரியங்களிலே ஏமாற்றத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவளாய் நீங்கள் இருக்கலாம். ദൈവത്തിന് നമ്മോട് ചില വാഗ്ദത്തം പറയുവാനായിട്ടുണ്ട്. தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை சொல்லும்படியாக இருக்கின்றார். നമ്മുടെ ജീവിതത്തെ ധൈര്യപ്പെടുത്തുന്ന ചില വാഗ്ദത്തങ്ങൾ, நம்முடைய வாழ்க்கையை தைரியப்படுத்துகிறதான சில வாக்குத்தத்தங்கள், നമ്മുടെ ജീവിതം മുന്നോട്ട് നയിക്കുവാനായിട്ട് സഹായകരമായ ചില വാഗ്ദത്തങ്ങൾ, நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி போகத்தக்க நிலையிலே அதற்கு உதவி செய்யும்படியான சில வாக்குத்தத்தங்கள். ദൈവത്തിനാസൻ അങ്ങനെ ഹഗ്ഗായി അതാണ് ഈ തിരുവഴുത്തിൽ കൂടെ നമ്മോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. தேவனுடைய மனுஷனாகிய ஆகாய் இந்த தேவ வார்த்தையின் மூலமாக அதை தான் நமக்கு சொல்லுகின்றார். എന്റെ മുമ്പിലെ ചുരുങ്ങിയ സമയം മാത്രമേ ഉള്ളൂ. ഞാൻ ഈ വിഷയത്തിൽ രണ്ടാമത്തെ ഭാഗത്തേക്ക് കടന്നു വരട്ടെ. எனக்கு முன்பதாக சுருக்கம் சில நிமிடங்கள் மட்டும் இருக்கிறபடியாலே இந்த பகுதியினுடைய இரண்டாம் விஷயத்துக்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். ദൈവം വാഗ്ദത്തം ചെയ്യുമ്പോൾ தேவன் வாக்குத்தத்தம் செய்யும் போது ഒന്നാമതായിട്ട് പറയുന്നത് എന്തെന്നറിയാമോ? முதலாவது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ഇന്ന് രാത്രി നമ്മോട് എല്ലാവരോടും ദൈവത്തിന് പറയാൻ ഒരു കാര്യമാണുള്ളത്. இன்று இரவிலே நம் எல்லோரிடத்திலும் சொல்லும்படியாக தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். രണ്ടാം അധ്യായത്തിലെ 4-ാമത്തെ വാക്യം, இரண்டாம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். എന്താണ് അവിടെ വായിക്കുന്നത്? அங்க என்ன வாசிக்கணும் தெரியுமா? ഇപ്പോഴോ സെരുബാബേലേ ധൈര്യപ്പെടുക. செருபாபேலே நீ திடன் கொள். വീണ്ടും വായിക്കുന്നു, മഹാപുരോഹിതനായ യഹോസാദാക്കിന്റെ മകനാകുന്ന യോശുവേ ധൈര്യപ്പെടുക. மறுபடியும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். വീണ്ടും വായിക്കുന്നു, സകല ജനവുമായുള്ളവരെ ധൈര്യപ്പെടുക. மறுபடியும் வாசிக்கிறோம், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். 3 പ്രാവശ്യം ആവർത്തിച്ചൊരു വാക്ക് പറയുന്നു, ധൈര്യപ്പെടുക. 3 முறை ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திடன் கொள்ளுங்கள். ഞാൻ ആവർത്തിച്ച് പറയട്ടെ, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം നമുക്ക് ലഭിക്കുമ്പോൾ നൽകി തരുന്ന ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടതായ ഒരു പദപ്രയോഗമാണ് നാം ധൈര്യപ്പെടുക എന്ന് ദൈവത്തിന്റെ മനം നമ്മെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது மிக முக்கியமாய் சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் திடன் கொள்ளுங்கள் என்பதாகும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിരാശ ഉണ്ടാകുവാൻ സാധ്യതയുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்படலாம். നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടത അനുഭവിക്കുവാൻ സാധ്യതയുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவிக்க வேண்டி வரலாம். നാം മറ്റുള്ളവർ വ്യത്യസ്തമായ ഒരുപാട് ദോഷവശങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടതായ സാഹചര്യം ഉണ്ടായേക്കാം. நாம் மற்றவர்களை விட வித்தியாசமான நிலைகளிலே பலவிதமான தீங்குகளை அனுபவிக்க வேண்டியதான சாத்தியங்கள் ஏற்படலாம். എന്നാൽ ഈ ദൈവത്തിന്റെ വചനം നമ്മെ ആശ്വാസത്തോടെ പറഞ്ഞിരുന്ന ഒരു കാര്യം, നാം ധൈര്യപ്പെടുക എന്നാണ് ദൈവം നമ്മെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്. ஆனால் இந்த தேவனுடைய வசனம் நமக்கு ஆறுதலாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன என்றால், நாம் தைரியப்பட வேண்டும், திடன் கொள்ள வேண்டும் என்பதாகும். എന്തുകൊണ്ടാണ് നാം ധൈര്യപ്പെടുവാൻ പറയുന്നത്? ஏன் நாம் திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ധൈര്യപ്പെടുക എന്ന് പറയുന്നതിന്റെ പിന്നിൽ വ്യാപരിക്കുന്ന കാര്യം എന്തെല്ലാമാണ്? திடன் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பின்பதாக காணப்படுகிறதான காரியங்கள் என்னென்ன? 3 കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാം. 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ഒന്നാമത്തെ കാര്യം എങ്ങനെയാണ്? முதலாவது காரியம் இவ்விதமாக, ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ അഥവാ വാഗ്ദത്തം എങ്ങനെയാണ്? ഞാൻ നിന്നോടുകൂടെ ഉണ്ട് എന്ന് യഹോവയായ ദൈവം അരുളി ചെയ്യുന്നു. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இவ்விதமாக இருக்கிறது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். നാം ധൈര്യപ്പെടുവാൻ ആവശ്യപ്പെടുന്നതിന്റെ പിന്നിൽ, நாம் திடன் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுவதற்கு பின்பதாக ഒന്നാമത്തെ കാര്യം ഇരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമാണ്. ഞാൻ നിങ്ങളോടുകൂടെ ഉണ്ട് എന്നുള്ള ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം. முதலாவது காரியம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறதான தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ ജീവിതത്തെ ധൈര്യപ്പെടുത്തുന്ന ഏറ്റവും വലിയ ഘടകം അതാണ്, ദൈവം നമ്മോടുകൂടെ ഉണ്ട് എന്നുള്ളത്. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை திடன் கொள்ள செய்யக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற வாக்குத்தத்தமாகும். നാം കാണുന്ന അനേകർ നമ്മിൽ നിന്ന് മാറ്റപ്പെട്ടു പോകാൻ സാധ്യതയുണ്ട്. நாம் பார்க்கிற அநேகர் அவர்கள் கடந்து போகக்கூடியதான சூழ்நிலை உண்டு. എന്നാൽ വാക്കു മാറാത്തവനായ ഒരു ദൈവം ഇന്ന് രാത്രിയിൽ വാഗ്ദത്തം ചെയ്യുന്നു, നമ്മോട് കൂടെ അവനുണ്ട്. ലോകാവസാനത്തോളം എല്ലാ നാളും നമ്മോട് കൂടെ അവനുണ്ട്.
ஆனால் வாக்குத்தத்தம் செய்ததான கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். നമ്മുടെ ജീവിതത്തെ സൗന്ദര്യമുള്ളതാക്കി തീർക്കുന്ന ഏറ്റവും വലിയ ഘടകമായിട്ടാണ് അതിരിക്കുന്നത്. நம்முடைய வாழ்க்கையை மிக அழகுள்ள ஒன்றாக மாற்றக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. ഈ സന്ദേശം മുഴുവനാക്കാൻ എനിക്ക് കഴിയുന്നില്ല, കാരണം സമയം തീർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த செய்தியை முழுமையாக என்னாலே இப்பொழுது பகிர்ந்து கொள்ள முடியாது, காரணம் நம்முடைய நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. കർത്താവ് അനുവദിച്ചാൽ നാളെ ഈ കാര്യം ഞാൻ ബാക്കി പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார் என்றால் நாளையும் மீதியான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். നിങ്ങൾ എല്ലാവരും ഈ വാക്കുകൾ ശ്രദ്ധിക്കണമെന്ന് ഞാൻ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. நீங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ഇവിടെ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം ഇങ്ങനെ പറയട്ടെ. இங்க நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். നമ്മുടെ ജീവിതത്തെ മനോഹരമാക്കി തീർക്കുന്ന ഒരു വാഗ്ദത്തമാണ് ഞാൻ നിങ്ങളോട് കൂടെ ഉണ്ട് എന്നുള്ളതായ വാഗ്ദത്തം. நம்முடைய வாழ்க்கை மிக அழகுள்ளதான ஒன்றாக மாற்றக்கூடியதான வாக்குத்தத்தம் தான் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாகும். ഞാൻ ഒരു വാക്ക് നിങ്ങളെ വായിച്ചു കേൾപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. സംഖ്യാപുസ്തകം 24-ാമത്തെ അധ്യായം, നമ്പേഴ്സ് ചാപ്റ്റർ 24. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகும் புத்தகம் 24-ஆம் அதிகாரம் അതിന്റെ 5-ാമത്തെ വാക്യം, அதனுடைய 5வது வசனம். ഇവിടെ ബിലെയാം പറയുന്ന ചില വാക്കുകളാണ് കാണാൻ കഴിയുന്നത്. இங்கே பிலேயாம் சொன்னதான சில வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ചാപ്റ്റർ 24 വേഴ്സ് 5, 24-ാം അധ്യായത്തിന്റെ 5-ാമത്തെ വാക്യം. என்னாகமும் 24-ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். എന്താ അവിടെ വായിക്കുന്നത്? உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு அழகா இருக்குது നിന്റെ കൂടാരങ്ങൾ, നിന്റെ വാസസ്ഥലങ്ങൾ എത്ര മനോഹരമായിരിക്കുന്നു. உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது. ഈ കൂടാരത്തിന്റെ അഴകിന്റെ, ഈ വാസസ്ഥലത്തിന്റെ മനോഹാരിതയുടെ പിന്നിൽ വ്യാപരിക്കുന്ന വസ്തുത എന്താണ്? இந்த கூடாரத்தினுடைய, இந்த வாசஸ்தலத்தினுடைய இந்த அழகான நிலைக்கு பின்பதாய் காணப்படுகிறதான காரியம் என்ன தெரியுமா? രണ്ട് കാര്യങ്ങൾ കാണിക്കാം. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ഒന്നാമത്തെ കാര്യം, முதலாவது காரியம் 23-ാം അധ്യായത്തിന്റെ 9-ാമത്തെ വാക്യം. 23-ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, ഇതാ തനിച്ചു പാർക്കുന്ന ഒരു ജനം ജാതികളുടെ കൂട്ടത്തിൽ എണ്ണപ്പെടുന്നില്ല. இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருக்கின்றார்கள். ഈ കൂടാരത്തെ മനോഹരമാക്കി തീർക്കുന്ന ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടതായ കാര്യം, ജാതികളോട് കൂടെ ഈ കൂടാരം എണ്ണപ്പെടുന്നില്ല എന്നുള്ളതാണ്. இந்த கூடாரம் அழகுள்ளதாக, இந்த வாசஸ்தலம் மிக மனோகரமாய் காணப்படுவதனுடைய காரணம் என்ன என்றால், ஜாதிகள் ஜனங்களோட கூட கலவாமல் தனித்திருக்க கூடியதான ஒன்று. രണ്ടാമത്തെ കാര്യം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. இரண்டாவது காரியத்தை நாம் விவிதமாக வாசிக்கின்றோம். 23-ാം അധ്യായത്തിൽ 21-ാമത്തെ വാക്യം, 23-ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலே എന്താ അവിടെ വായിക്കുന്നത്? யாக்கோபை வாசிக்கின்றோம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. അവന്റെ ദൈവമായ യഹോവ അവനോട് കൂടെ ഇരിക്കുന്നു. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கின்றார். ഈ കൂടാരം മനോഹരമായി തീർന്നതിന്റെ പിന്നിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടതായ കാര്യം, അവന്റെ ദൈവമായ യഹോവ അവനോട് കൂടെ ഇരിക്കുന്നു. இந்த கூடாரம் மிக அழகுள்ளதாய் காணப்படுவதனுடைய மிக முக்கியமான காரணம், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கின்றார். നമ്മുടെ ക്രിസ്തീയ ജീവിതത്തെ മനോഹരമാക്കി തീർക്കുന്ന ഏറ്റവും വലിയ ഘടകം ഇതാണ്, നമ്മോട് കൂടെ അവൻ വാസം ചെയ്യുന്നു എന്നുള്ളത്. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அழகுள்ளதாய் மாற்றக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாகும். ഇന്ന് രാത്രിയിൽ ഹഗ്ഗായി പറയുകയാണ്, നീ ദൈവമായ യഹോവ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. இன்று இரவிலே ஆகாய் நம்மிடத்திலே சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். അതുകൊണ്ട് ധൈര്യപ്പെടുക. ஆகவே திடன் கொள்ளுங்கள். എന്തെല്ലാം പ്രശ്നങ്ങൾ വന്നുകൊള്ളട്ടെ,
பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. എന്തെല്ലാം പ്രതികൂലങ്ങൾ വന്നു കൊള്ളട്ടെ, எப்படிப்பட்டதான எதிரான சூழ்நிலைகள் வரட்டும், ഓ ദൈവവചനം പറയാണ് ധൈര്യപ്പെടുക, ധൈര്യപ്പെടുക. ஓ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். രണ്ട് കാര്യങ്ങളാൽ നാം ധൈര്യപ്പെടണം. இரண்டு காரியங்களாலே நாம் தைரியப்பட வேண்டும் அல்லது திடனாய் இருக்க வேண்டும். എന്താ അതിന്റെ കാരണം എന്നറിയാമോ? என்ன அந்த காரணம் தெரியுமா? ഒന്ന്, ദൈവത്തിന്റെ വചനം നമ്മിൽ വസിപ്പാനിടയാകണം. தேவனுடைய வசனம் நம்மிலே வாசம் பண்ண வேண்டும். നാം ധൈര്യമായിരിക്കണമെങ്കിൽ ദൈവ വചനം നമ്മോട് കൂടെ ഉണ്ടായിരിക്കണം. நாம் திடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். നാം ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങളെ തിരിച്ചറിയുന്നവരായിരിക്കണം. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வகையறிந்து கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. പുരോഹിതൻ സെരുബാബേലിനോട് പറയുകയാണ്, ധൈര്യപ്പെടുക. அங்கே பிரதான ஆசாரின் செருபாபேலோடு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள். യോശുവയോട് പറയാണ്, ധൈര്യപ്പെടുക. யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், திடன் கொள். സർവ്വജനത്തോടും പറയാണ്, ധൈര്യപ്പെടുക. சகல ஜனங்களிடத்திலும் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். പുരോഹിതനും ധൈര്യപ്പെടണം, സർവ്വജനവും ധൈര്യപ്പെടണം. ஆசாரியனும் திடன் கொள்ள வேண்டும், சகல ஜனங்களும் திடன் கொள்ள வேண்டும். പുരോഹിതൻ ധൈര്യപ്പെട്ടെങ്കിൽ മാത്രമേ ജനങ്ങൾക്ക് ധൈര്യപ്പെടാൻ കഴിയുകയുള്ളൂ. ஆசாரியன் திடன் கொண்டால் மட்டுமே சகல ஜனங்களும் திடன் கொள்ள முடியும். ദൈവവചനത്തിൽ ദൈവത്തിന്റെ പ്രമാണങ്ങൾ അനുസരിക്കുന്നവർ ദൈവത്തിൽ ധൈര്യപ്പെടുവാനിടയാകണം. தேவனுடைய வசனத்திலே தேவ வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் தைரியப்பட வேண்டியது, திடப்பட வேண்டியது அவசியம். ഇന്ന് രാത്രിയിൽ ദൈവജനത്തോട് ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, இன்று இரவிலே தேவ ஜனங்களிடத்தில் நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். നാം ദൈവവചനത്തെ അംഗീകരിക്കുന്നവരാണെങ്കിൽ, நாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம் என்றார், ദൈവവചനം നാം സ്വീകരിക്കുന്നവരാണെങ്കിൽ, தேவனுடைய வசனத்தை நாம் அங்கீகரிக்க கூடியவர்களாக இருப்போமாகில் നാം ദൈവത്തിൽ ധൈര്യപ്പെടുന്നവരായിരിക്കണം. நாம் தேவனிலே திடன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். മലയാളത്തിൽ വളരെ മനോഹരമായ ഒരു പാട്ടിപ്രകാരമുണ്ട്. மலையாளத்திலே ஒரு மிக அழகான ஒரு பாடல் இவ்விதமாக இருக்கிறது. എനിക്ക് പാട്ട് പാടാൻ വലിയ കഴിവൊന്നുമില്ല, എങ്കിലും ഞാൻ ആ വരികളൊന്ന് പറഞ്ഞു പോകട്ടെ. எனக்கு பாடல் பாடக்கூடியதான தாளந்தொன்றும் கிடையாது, ஆனாலும் கூட அந்த வரிகளை நான் சொல்லி கடந்து போகின்றேன். ദൈവത്തിൽ ഞാൻ കണ്ടൊരു നിർഭയമാം പാർപ്പിടം, ഇത്ര സൗഖ്യം എങ്ങുമേ കാണുന്നില്ല സാധു ഞാൻ. ദൈവത്തിൽ ഞാൻ കണ്ടൊരു നിർഭയമാം പാർപ്പിടം. தேவனிடத்திலே நான் கண்டேன் பயமில்லாத ஒரு வாசஸ்தலம் அல்லது தங்கக்கூடியதான அடைக்கலம். ഇത്ര സൗഖ്യം വേറെ എവിടെയും കാണാൻ കഴിയുന്നില്ല. இப்படிப்பட்டதான ஒரு வசதி அல்லது சௌக்கியம் வேறு எங்குமே கிடையாது. നാം സുരക്ഷിതരായിരിക്കുന്ന അനുഗ്രഹീതമായ ഒരു സ്ഥാനം, நாம் பத்திரமாய் இருக்கக்கூடியதான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு இடம். ദൈവത്തിന്റെ വചനത്താൽ ധൈര്യപ്പെടുവാൻ നമുക്കിടയായിട്ട് തീരണം. தேவனுடைய வசனத்தினாலே நாம் தைரியப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். എന്റെ സമയം ഇവിടെ കഴിഞ്ഞിരിക്കും, ഞാൻ ഇവിടെ അവസാനിപ്പിക്കട്ടെ. என்னுடைய நேரம் இங்கே நிறைவு பெறுகிறது, நான் நிறுத்த விரும்புகின்றேன். കർത്താവ് അനുവദിച്ചാൽ നാളെ നമുക്ക് ഈ കാര്യം ബാക്കി ചിന്തിക്കാൻ കർത്താവ് സഹായിക്കട്ടെ. ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் நாளைக்கு மீதியான காரியங்களை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. നാളെയും എന്റെ കൂട്ടു സഹോദരൻ വിവേക് ഉണ്ടാകുമെന്ന് ഞാൻ പരിപൂർണമായി വിശ്വസിക്കുന്നു. நாளைக்கு என்னுடைய சகோதரன் விவேக் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். അങ്ങനെയാണെങ്കിൽ കൂടെ സന്തോഷകരമായിട്ട് ഈ കാര്യം പറയാൻ ദൈവം സഹായിക്കുമാറാകട്ടെ. அப்படி இருக்கும் என்றால் கூட மகிழ்ச்சியோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். നാം ചിന്തിച്ചത് ഇപ്രകാരമാണ്. நாம் சிந்தித்தது இவ்விதமாக, ദൈവം നമുക്ക് വാഗ്ദത്തങ്ങൾ നൽകി തന്നിരിക്കുന്നു. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். നാം നിരാശപ്പെട്ടു പോകുവാൻ സാധ്യതയുള്ളതായ സ്ഥാനത്ത് ദൈവം തന്റെ വാഗ്ദത്തങ്ങളായി നമ്മെ ധൈര്യപ്പെടുത്തുന്നു. நாம் சோர்ந்து போகக்கூடியதான இடங்களிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை திடப்படுத்துகின்றார். അത് മാത്രവുമല്ല, அது மட்டுமல்ல, ദൈവവചനത്താൽ നാം ധൈര്യപ്പെടുവാൻ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളെ ഓർമ്മിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, ഉദ്യമിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. தேவ வசனத்தினாலே நாம் திடன் பெற்றவர்களாய் இருக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மை ஞாபகப்படுத்துகின்றார் அல்லது நம்மை நடத்துகின்றார். ദൈവവചനം നമ്മെ ഓർമ്മിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. தேவனுடைய வசனம் நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ഈ വചനത്തെ ഓർക്കുവാൻ, ഈ വചനത്തെ തിരിച്ചറിയുവാൻ നമുക്കിടയായിട്ട് തീരട്ടെ. இந்த வசனத்தை நாம் நினைவு கூற, இந்த வசனத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. അങ്ങനെയെങ്കിൽ
അങ്ങനെയെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വരവിനായിട്ട് ഒരുങ്ങുവാനും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാനും ദൈവസന്നിധിയിൽ ധൈര്യത്തോടെ ജീവിക്കുവാനും നമുക്ക് എല്ലാവർക്കും ദൈവം ഇടയാക്കി തീർക്കട്ടെ. அவ்விதமான நிலையிலே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தவும் அவருடைய சமூகத்திலே திடமனதுள்ளவர்களாய் காணப்படவும் நம் யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. ഇന്ന് രാത്രിയിൽ കടന്നു വന്ന എല്ലാവർക്കും ഈ സന്ദേശം സന്തോഷകരമായി അനുഗ്രഹമായി തീർന്നത് ഞാൻ പരിപൂർണമായി വിശ്വസിക്കുന്നു. இன்று இரவிலே கடந்து வந்த உங்கள் யாவருக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது ஆசீர்வாதமாகுவதாகவும் மகிழ்ச்சியுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். പ്രത്യേകിച്ച് കർത്താവിന്റെ ദാസൻ വിവേകിനോടുള്ള നന്ദി ഞാൻ ഇപ്രകാരം അറിയിക്കുന്നു. விசேஷமாக கர்த்தருடைய ஊழியர் விவேக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை விதமாய் நான் தெரியப்படுத்துகிறேன். എല്ലാവരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഈ വാക്കുകൾ ഞാൻ ഇവിടെ അവസാനിപ്പിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ നാമം എന്നും എന്നേക്കും വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா காலம் மகிமைப்படுவதாக. ஆமென். 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 Praise be to God. May God's name be glorified. Once again, I thank this evening time for the word which has come from Haggai. It was a blessing. May the name of the Lord be much glorified through this. As we have read from Haggai, that we have heard from the word of God to the work of the Spirit, Holy Spirit, that I am with you. So for that reason, we have to be strong in the Lord. Always strong in the Lord in whatever situation we are. During these difficult days also, the word of God is telling us to be strong in the Lord. And that is something which is very precious in our hearts. And with this thought, as the Lord is with us and His word is also with us, let us be strong. And we know that the olden days of temple that we have seen is nothing compared with the glory of God that is going to be revealed in the future when the Lord Jesus Christ is going to come. And we are the tabernacle of what God is dwelling in us. So let us keep it safe. Let us use it for the glory of God and for the God's name's sake and God's glorious name. And let us keep the name of God aloft in our life. Even now we thank Evangelist Binu Matthew for bringing this message strong in our life, that we have gone through a part of the second chapter of Haggai and able to understand much from the truth that was displayed to us in our hearts. We praise God for that and we give glory to God. Now also with Evangelist Vivek Anand from Madurai, we thank him for having joined us for translating from Tamil to Malayalam to Tamil. We thank him and we glorify God for him also. We also thank each one of you for having come in and joined into this program, and we give glory to God so that the name of the Lord alone would be magnified. Now, as you have heard this message, I request you to go to the book of Haggai personally and dwell in it so that you would learn much in the days to come. Not only in the book of Haggai, but all what we have learned all these days, so that we could move, and work rightly in God's name and be blessed in His own heart, so that we would be in tune with God's heart. So today evening, we glorify God for what He has done. Yet another Bible study has made us to conclude. Before closing in, I request Brother Solomon from Porur Christian Assembly, Brother Solomon from Porur Christian Assembly, Chennai, to close in with a word of prayer. I request Brother Solomon from Porur Christian Assembly to close in with a word of prayer. Brother Solomon, over to you. Praise Lord. Yes, brother. ஜோமண்ணா. Yeah, please. நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தாசனை இந்த இரண்டாவது நாளிலே எங்கள் மத்தியிலே தூரமான இடத்திலிருந்து நீர் பயன்படுத்தினீர்.
அதை நாங்கள் பேசுகிற மொழியாகிய தமிழில அருமையான சகோதரர் விவேகம் கர்த்தருடைய வார்த்தையை லகுவாக எந்த தடையில்லாதபடி நாங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து கேட்க இப்படிப்பட்ட நாட்களிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறது, ஆற்றுகிறது. அந்த வார்த்தை எங்களோடு இருக்கிறது, எங்களோடு கடந்து வருகிறது, எங்களை தூக்கி சுமக்கிறது, தாங்குகிறது, தப்புவிக்கிறது. கர்த்தாவே, அந்த கர்த்தர் எங்களோடு கூட எல்லா இடங்களிலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி எடுத்துக்கிறோம். கர்த்தாவே, சமுத்திரத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்தீர், வனாந்தரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்தீர். கர்த்தாவே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவளை தூக்கி சுமந்து தாங்கி தப்புவித்தீர். ஆலயம் கட்டும் பொழுதும் அங்கே இருந்தீர் என்பதை வேத வசனம் மூலமாக கொடுக்கப்பட்ட விளக்கத்தின் மூலமாக கண்டோம். கர்த்தாவே, அப்படிப்பட்டது தேவன் இன்றைய நாளில இந்த கிருபையின் காலத்திலே வாழுகிற எங்களோடு கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட வியாதியிலும், எப்படிப்பட்ட மரணத்தினுடைய நினைவிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி எடுத்துக்கிறோம். அப்படியானால் எங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலை உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நீர் அனுமதிக்க மாட்டீர் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தாவே, அப்படிப்பட்ட கர்த்தர் எங்களோடு இருப்பதனாலே நாங்கள் நடக்கிற நிகழ்கிற காரியத்தை குறித்து நாங்கள் எந்த விதத்திலும் கிளேசப்படாதபடி எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று மோசைக்கு உரைத்த தேவன், யோசேக்கு உரைத்த தேவன், எங்களோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மகாபெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் மத்தியிலே பிரயோகித்துக் கொண்டிருக்கு. அதற்காக நன்றி எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த இரவுகளை கேட்கப்பட்ட இந்த செய்தியை கேட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தந்தேன், நன்றி எடுத்துக்கிறோம். கர்த்தாவே, இந்த முயற்சியை எடுத்துக்கொண்ட கோடம்பாக்கம் அசம்பிளிக்காக சந்தோஷ் ஜான்சனுக்காக அவருடைய குடும்பத்துக்காக கூட வரும் கர்த்தாவே, நன்றி எடுத்துக்கிறோம். இன்னும் பேசுகிற தாசன் நாளையும் எங்களோடு கூட உறவாட போகிற அந்த சத்தியத்தை நீ விலைக்கு காண்பியும். ஒருவேளை நமக்கு சுத்தமான இந்த இரவு கடந்து போய் நாளை ஒரு நல்ல நாளை காண்பிப்பேனால் அந்த நாளை சுதந்திரத்துக் கொண்டு அந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்துல இந்த மாலை வேலை வர நீர் எங்களுக்கு உதவி செய்யத்தாவே. இப்படியாக இந்த நாளிலே இந்த மாலை வேளையில் கேட்கப்பட்ட இந்த செய்தி மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மீதமுள்ள நேரங்களில் எங்களுடன் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். நம்முடைய அளவற்ற கிருபை எங்கள் மத்தியிலே அருமை Thank you, Brother Solomon. God bless you. Amen. And God willing, we shall meet tomorrow evening also. We will meet along with this message in Haggai. Thank you, Brother Binu Matthew and Brother Vivek Anand from Madurai, and all of you from your place. We thank and give glory to God. Thank you very much. God bless you.